சுதா கொங்கரா துரோகி அப்படிங்கிற படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. சில பல வருடங்களுக்கு பிறகு ரொம்ப போராட்டம் பண்ணி அவங்க எடுத்த படம் தான் இறுதி சுற்று. இந்த படம் அவங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நடிப்பு நாயகன் சூர்யா வச்சு அவர் எடுத்த படம் தான் சூரரை போற்று. அந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்தியில் போய் எடுத்தாங்க அந்த படத்தை. அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. மறுபடியும் தமிழுக்கே சிவகார்த்தியை வச்சு பராசக்தி அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் பிளானிங்கோடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எடுக்க வேண்டுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுதா கொங்கரா பராசக்திக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய்க்கு கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாங்க, இன்னொரு பக்கம் அஜித்துக்கு கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ப்ராஜெக்ட்டுமே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்து அப்புறம் கடைசியாக போகலை. அதே டைமில் தான் நம்ம சிம்புவுக்கும் கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தோட ஸ்பெஷல் ஷோக்கெலாம் சுதா கொங்கரா சிம்புவை சிறப்பித்தார். ஸோ அந்தளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் அப்போ நடக்காமல் பராசக்தி ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது மீண்டும் 2 பேர் இணைய போகிறாங்க அப்படிங்கிறது தான் செம்மத்தியான ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே தெரியும் நம்ம சுதா கொங்கரா பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுப்பாங்க. இறுதி சுற்றாகட்டும், சூரரை போற்று ஒரு புத்தகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பராசக்தி கேட்கவே தெரியல உண்மை சம்பவம். இப்போ அந்த வரிசையில் சிம்பு நடிக்கிற இந்த படமும் ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் படம். இது ஒரு நாவல், வேட்டை நாய்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலை தான் தன்னுடைய ஸ்டைலில் திரைக்கதை பண்ணி சிம்புவுக்கு பண்ண எப்படி இருக்குமோ அப்படி பண்ணிக்காங்களாம். கண்டிப்பாக இந்த படம் சிம்புவுக்கு ஒரு வித்தியாசமான கமர்ஷியல் படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்தது பார்ப்போம். சுதா கொங்கரா தொடர்ந்து ஹீரோக்களை வச்சு வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டுருக்காங்க. மாதவன், சூர்யா, சிவகார்த்தியன் அப்படின்னு இந்த வரிசையில் நம்ம சிம்புவும் சேர்றாரு. வேட்டை நாய் அப்படிங்கிற அந்த நாவலோட தலைப்பையே இந்த படத்துக்கும் வைக்கிறாங்களா, இல்லை இதுக்கு பதிலாக வேற ஏதாவது தலைப்பை வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், சுதா கொங்கரா சிம்பு இந்த காம்போ எப்படி இருக்குது அப்படின்னு.